வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலேயே நம்ம ஏன் லேட்டுன்றதுக்கான ரீசன் கண்டிப்பாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க, பவர் ஹவுஸ். கேம்ல வர மாதிரி இருக்குல்ல. பவர் ஹவுஸ் செம்மையா இருக்குல்ல தீம் பார்க்க. கலர்ஸ் எல்லாம் அந்த ஒரு ரெட்டு கோல்டு டார்க்கான அதே கலர்லயே கொடுத்துருக்காங்க. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயமல்ல போல மாசுதா மனச பறிக்கிற இதுதான் என்னன்னு தெரியல. இந்த வாட்ச்லயே ஃபுல்லா பத்தி பேசுதா குகு குகுலி பவர் ஹவுஸ் எனக்கு பரையாத மவுஸ் லுக்க பாரா. அடுத்ததான் லபு லபு. கலரியா இருக்கடா. இந்த போஸ்ட் சூப்பரா இருக்கு. அனிருத். நான் இந்த பாட்டு நிறைய தடவை பார்த்துட்டேன். வைப் பண்ணி பண்ணிருக்காங்க. வைப் செம்மையா இருக்கலாம் மாமா. ஒரு மாதிரி ராக் ஸ்டார், ராப் ஸ்டார். வா அறிவு. எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அறிவோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்குது. எனக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கும் அறிவோட வோக்கல்ஸ். ஆமா ஆமா ஆமா, அவரோட ராப்பும் எனக்கு பிடிக்கும், அவர் லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாட்டு இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்தப்ப ரியாக்ட் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க, நம்மளால ரியாக்ட் பண்ணவே முடியல லாஸ்ட் வரையும். அந்த போர்ஷனை நமக்கு இப்போ முழுசாக அந்த பாட்டே வந்துருச்சு, அந்த பாட்டே ரியாக்ட் பண்ணிட்டோம். ஏன் ரியாக்ட் பண்ணல, ஏன் இதுவே டிலே, ஆக்சுவலாக 4 நாள் ஆயிடுச்சு வந்து. கருப்பு ட்ரெய்லரு, கருப்பு டீசரு, இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் எங்களால் ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் சரி வந்துருவோம், இன்னைக்காச்சும் பண்ணி முடிச்சு விட்ருவோம். ஆக்சுவலாக எனக்கு சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறோமோலாம் தோணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி அது வேணும்னே பண்ணாம இருக்க போறதில்ல. முடிஞ்ச அளவு நாங்க முயற்சி போடுவோம். ஏன்னா இவர் ஒரு மூலையில இருப்பாரு, ஏதாவது ஒரு ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஷூட்ல, நான் ஒரு மூலையில இருப்பேன். ஸோ 2 பேரும் சேர்ந்திருந்து பண்ணா அது கரெக்டா இருக்கும். நாங்க இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம். ஏன்னா 2 பேருமே அப்படி பண்ணா அது நல்லா இருக்காது. அது ஒரு இல்லனா வீடியோ கால்ல ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாமான்றதும் நாங்க யோசிச்சு பார்த்தோம். அது இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காதுங்கிறனால தான் அது எதுக்கு பண்ணிட்டு
நம்ம வந்தோடனே பண்ணிக்கலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ஸோ ரியலி ரியலி சாரி ஃபார் தட். படத்துல வந்து இப்ப நம்ம எப்பயுமே நம்ம ஒரு விதையை விதைச்சு விடுவோம். இந்த தடவை ஒரு விதை விதைக்க போறேன். நான் என்ன விதை விதைக்க போறேன்னா, இது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கோட ஃபைட்டு, இல்லைன்னா வந்து ஒரு கிளைமேக்ஸோட ஃபைட்ல வர்ற ஒரு சாங்காக தான் இருக்கும். ஏன்னா பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. மொத்த அந்த கேங்கு இப்பயும் லோகேஷோட படத்துல வந்து ஏதாவது ஒரு ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவோட ஹப்பா இருக்கும் இந்த ஏரியா. இந்த ஹப்ல போய் தலைவர் தனியா போய் அடிக்கிறதா இந்த இதா இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போது. டைட்டில் சாங்கா இருந்தா இவன் வந்து அவன் மொட்டை அடிச்சுப்பான். டைட்டில் சாங்கா இருந்தா டைட்டில் சாங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். சரி, டைட்டில் சாங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாய விடுறவனுங்கள கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறணும். இல்ல நம்ம ஒரு கெஸ் இப்ப நம்ம மக்களே நிறைய பேர் இப்படி யோசிச்சு வச்சிருப்பாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. சோ ஒருவேளை இருக்கான் அவ்வளவுதான். ஆனா என்ன போட்டாலும் அது தலை தோனிக்கு உட்கார்ந்துருதுங்க. என்ன அனிருத்து எப்பா தம்பி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலைக்கு போட்டாங்க சைஸா எடுத்து ஷோ அப்படின்ற மாதிரி அந்த மேன் ஸ்டீல் பண்ணிடுறாரு. எம்எஸ்டிக்கு வளைச்சு ஃபுல்லா நான் இப்ப ஸ்க்ரோல் பண்ணா இதுதான் வருது. என்ன பாட்டு போட்டாலும் சரிப்பா தம்பி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலைக்கு போட்டாலும் அதை எடுத்து இந்த தலை வச்சுக்கிறாரு. இதுக்கு போட்டாலும் ரஜினிக்கு போட்டாலும் அதை தூக்கி அவர் வச்சுக்கிறாரு. எதுக்கு போட்டாலும் அது தோனிக்கு. என்ன ஒரு ஹைலைட்னா மோஸ்ட் கூலா இருக்கிற ஒரு பர்சனுக்கு எவ்வளவு அது அவருக்கு ஏத்துக்கு. ஆமா, அவருக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் தலைக்கு. ஸோ எப்படி எம்ஜிஆரை பேசுறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ரஜினிகாந்தையும் பேசுவாங்க. ரஜினிகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு மாசோட அந்த தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. சும்மா இப்படி பார்த்தா மாசு, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா மாசு, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பீரியட்க்கும். ஆனா ரஜினி சாரை பொறுத்த அளவுக்கு அவர் நின்னாலே மாசு, அவர் பார்த்தாலே மாசு. அது எத்தனை தலைமுறை எடுத்தாலும் சரி, நீங்க அது மாசுதான், அது ஸ்டைலு தான். அது இன்ன வரையும் நான் யாரும் பார்க்கல. அதை வந்து ஒருத்தர் இமிட்டேட் பண்ணா கூட அது வந்து அவர மாதிரி வராது. the only one அவர்தான். அஜித் படம் எப்படோ ரிலீஸ் ஆகும் அடுத்து? தலைவன் கார் ரேஸ்ல இருக்காரு. ஏன்டா இப்படி பண்றாரு? மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமா, அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நிஜமாவே? அடுத்தும் இவரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாப்போம். ஆதிக்கா போதும், ஒரு ஸ்டைல ஒரு மாதிரி படம் பண்ணா போதும். தெரியல, பாப்போம் எப்படி நடக்குதுன்னு.